கேஎஸ் கெட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. 13/1/2024 இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பல் போட்ட நல்ல ஒரு 15 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு நெட்டு நீளமான ஹைட் வெயிட்டான ஒரு பூச்சி காலை பார்த்துடலாமுங்க. அதே போக வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்த 2 கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா மயிலக்கன்றுகள் ரெட்டைக்கன்று மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜோடி காளை கன்றுகளும் வாங்கியிருக்கிறோமுங்க. இன்னும் நம்ம இடத்துக்கு வரல. அதை வந்து நம்ம வாங்கின இடத்துலேயே ஒரு வீடியோ எடுத்துருக்குறோம். அந்த வீடியோ பதிவையும் பார்த்துடலாமுங்க. நாளை அல்லது நாளை மறுநாள் வந்து அந்த பதிவும் வந்து விற்பனை பதிவை நம்ம கொண்டு வருவோங்க. இல்லைன்னா ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம இடத்துல வச்சுருந்து அதுக்கப்புறம் விற்பனை பதிவு நம்ம போடுறோமுங்க. வீடியோவில் எந்த பதிவு நீங்கள் பார்த்தீங்கனாலும் என்ன தேதியில் பதிவிட்டிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க. எந்த வீடியோவாக இருந்தாலும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2-3 வருஷமாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் இல்லைங்களா, அந்த கன்றுகள்லாம் வந்து மீண்டும் நம்மகிட்ட வந்து நல்ல முறையாக வளர்த்தி கொடுத்தாங்கன்னா அதை வந்து வாங்கிட்டு வந்து நம்மளும் வந்து விற்பனை பதிவாக நம்ம போடுறோமுங்க. அந்த மாதிரி நல்லா வளர்த்தி கொடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம வாங்கிட்டு போய் திருப்பி நம்மளே ஒரு லாபம் கொடுத்து வாங்கினாலும் அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்குது. அந்த மாதிரி கன்றுகள் நிறைய வந்துட்டுருக்குதுங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜோடி காளைகளும் இந்த மாதிரி பூச்சி காளைகளும் நம்ம கொண்டு வந்து போடுறோமுங்க. இந்த வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்த்துட்ருக்கிறதுங்க நல்ல விறப்பாக இருக்கக்கூடிய டெம்பரில் ஒரு 15 அடி உயரம்ங்க. என்னை இறுக்கி பிடிச்சாலும் ஒரு 15 அடி உயரத்தில் வரக்கூடிய சுழி சுத்தமான நல்ல நிறக்காலில் கருக்காமலையில் நல்ல தெளிவான நீளத்துலேயும் உயரத்துலேயும் நல்ல ஹைட் வெயிட்டான ஒரு பெருங்கூட்டு வர்க்கத்தை சேர்ந்து நல்ல தெளிவான மாடுன்னு சொல்லாங்க. நல்லா தெளிவான மாடு அப்படின்னா ஹைட்டு வெயிட்டு நல்ல பெருமாடாக வரக்கூடிய நல்ல ஜாதி மாடுங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் கொடுத்துருந்தோமுங்க. திரும்பி நம்மளே வாங்கிட்டு வந்திருக்கிறோமுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷ கண்ணை நம்ம கொடுத்துருந்தோமுங்க. நல்ல முறையாக வளர்த்தி கொடுத்துருக்குறாங்க. மாட்டுக்கு என்ன சேர்க்கை பண்ணுறதுக்கும் காலை வந்து அருமையாக இருக்குதுங்க. குறும்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சிக்காலைக்கு உண்டான லேசான குறும்புகள் இருக்குதுங்க. இருந்தாலும் நம்ம ஒரு கயிறில் வச்சுருக்கிறோம். புதுசாக யார் வந்தாலும் ஒரு 2 நாளைக்கு வந்து லேசாக ஒரு குச்சி ஒன்று வச்சு அவுத்து பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா தெளிவாக இருக்குங்க. நம்ம மாடு 2 நாள் 3 நாள் நம்ம இடத்துல நம்ம பழகிடுச்சு அப்படின்னா ஒன்று பண்ணுறதுல நல்ல தெளிவாக இருக்குங்க. இல்லை பாய்ச்சலில் வேணாலும் பாய்ச்சல் பழக்கிறதுக்கு வேணாலும் இந்த காலையை நீங்கள் கண்டிப்பாக தேர்வு செய்யலாங்க. இந்த காளையோட முழு விவரங்கள் அப்படின்ட்டா தற்போது 2 பல் போட்டு ஒரு மாதம் இருக்குங்க. சுழி சுத்தமாக இருக்கும். ஹைட்டு வெயிட்லேயும் நல்ல கொம்புதலையிலையும் தெளிவாக இருக்குங்க. நிறக்காலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல 4 கால் கருப்பில் நல்ல தெளிவான கருக்காமயிலக்கால நல்லா ரெட்டத்திமல் அமைப்பில் நெட்டு நீளம்ங்க. நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நல்ல பருத்தி கொட்டை புண்ணாங்க நல்லா ஊக்கமாக கொடுத்து வச்சுருக்குறாங்க. வண்டி பழக்கமோ வேலை பழக்கமோ இல்லைங்க. இது வரைக்கும் எந்த ஒரு பழக்கமும் கிடையாது. மாட்டுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட இருந்த மாடுகளுக்கு ஒரு 3 மாடுகளுக்கு சேர்த்திருக்கிறாங்க. 3 மாடுக்குமே சினையாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. வால் இறக்கம் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க. குறைப்பழுதுகள் கிளப்பி சொல்லிகள் கிடையாது. மாடு நல்ல ரெட்டநாடி மாடாக நல்ல ஹெவி சைஸில் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா 4 பல் 6 பல் ஆகும்போது மாடு வந்து மொரட்டு ஹெவி சைஸான காளையாக வந்து சேர்ந்துருமுங்க. திமிழ் அதே மாதிரி தாங்க. வலது பக்கமோ இடது பக்கமோ சாயாமல் நல்லா நேர் செங்குத்தான திமிழ் அமைப்பில்லைங்க. தாடை வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சி காளைக்கு ரொம்ப அருந்தாடினே சொல்லலாம். ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குறத நேரில் பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப தெளிவாக இருக்கும். சுறுசுறுப்பில் நல்ல சுறுசுறுப்பாக இருக்குதுங்க. ரெகுலர் ரேஸ்க்கு ஏதாவது கொண்டு போய் பழக்கிற மாதிரி இருந்தாலும் போனதையும் காயடிச்சு காது வாட்டி நீங்கள் ஒரு மாதம் 2 மாதம் நிப்பாட்டி அப்படியே பழக்கலாமுங்க. சுழி சுத்தம்ங்க. குறைப்பழுதல் கழிப்பு சொல்லி கிடையாது. நெட்டு நீளத்தில் நல்ல நெட்டு நீளமாக இருக்குதுங்க. 2 பல் போட்டிருக்குதுங்க. இது வரைக்கும் வண்டிக்கோ உழவுக்கோ எந்த பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தாத சுழி சுத்தமான தெளிவான மயிலக்காலை பூச்சிக்காலைங்க. இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 90,000 ரூபாய் நம்ம கேட்குறோமுங்க. விலை அனுசரித்து கொடுக்கலாமுங்க. பிடிச்சவங்க நேரில் வந்தீங்க அப்படின்னா விலை அனுசரித்து நம்ம கொடுத்துடலாமுங்க. மாட்டு கூடுறதுக்கு நல்ல மாடு நீளத்துலேயும் உயரத்தில் நல்ல கண்ணை வந்து சேருங்க. புறமாடு ஏற்றம் தெளிவாக இருக்குது. தொப்புள் கொடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் நிறம் இருந்தால் தான் இந்த தொப்புள் கொடி வந்து வருங்க. நல்ல ஒரு தெளிவான பால் வர்க்கம் அப்படிங்கிறதுக்கும் இந்த காலம் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த தொப்புள் கொடி நிரம்பு வருது பார்த்திங்களா, நல்லா தெளிவாக இருக்குங்க. பால் வர்க்கமான மாட்டு ஒரு தெளிவான கண்ணுகள் இறங்குங்க. நல்ல ஹைட்டு வெயிட்டான மாடு நல்ல தெளிவான மாட்டுக்கு சேர்த்தணும் அப்படின்னு நல்ல கண்ணை போடக்கூடிய நல்ல தெளிவான காலை. இதோட விற்பனை விலை 90,000 ரூபாய் நம்ம கேட்குறோம். வேணுங்கிற நண்பர்கள் நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக வந்து பார்த்துக்குங்க. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நேரில் வரலாமுங்க. வருவதுக்கு முன்னாடி உங்களுக்கு உண்டான மாடுகள் கன்றுகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு வாங்க. நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் 25வது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. தீவனம் அதே மாதிரி தானுங்க. எது போட்டாலும் கழிக்காமல் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கடிச்சு தெளிவான வாய் கடிச்சு இருக்குதுங்க. எந்த மாடுகள் கன்றுகள் வந்தாலும் பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம கொடுத்துட்றோமுங்க. அதே போல் ஜாயிண்ட் வாடகை அனைத்து மாவட்டங்களுக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோமுங்க. நம்ம வீடியோவில் 2வதாக வந்து உழவு ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி பார்க்குற ஜோடி காளைகள் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கண்ணபுரம் தேர் திருவிழாவில் நம்ம கொடுத்துருந்தோமுங்க. கொண்டு போய் நல்லா காயடித்து காது வாட்டி நல்ல உழவு பழக்கம் தரமாக பழக்கிங்க.
வேலைக்கு நல்ல ஒரு வலுவான மாடாக வேணும், இல்லை ரெகுலர் ரேஸுக்கு கொண்டு வந்து நம்ம வண்டி பழக்கத்துக்கு பழகி அப்படியே நம்ம ரேஸ் ஓட்டுற மாதிரி வேணுமா இருந்தாலும், இல்லை விவசாய வேலைகளுக்கு தெளிவான மாடு ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக இந்த காலக்கண்ணில் தேர்வு செய்யலாமுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல் போடாத ஜோடிங்க. ரெண்டுமே வந்து நல்லா ஒன்றா பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா ரெட்டைக்கண் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரே மாட்டில் பிறந்தால் இரட்டை காளைக்கு ஜோடி பிறவி மாதிரி தெளிவாக இருக்கும். வாங்கியாச்சுங்க. நம்ம இடத்துக்கு வரதுக்கு இன்னும் ஒரு 2 நாள் ஆகும். வந்ததையும் தெளிவாக நம்ம வீடியோ எடுத்து போடுறோமுங்க. சுறுசுறுப்பு பயங்கரமான சுறுசுறுப்பாக இருக்குங்க. நல்லா வந்து துடியான காளைக்கன்று ரெண்டுமே ரொம்ப ஆசைப்பட்டு தான் வாங்கினாங்க. ஒரு சூழ்நிலையின் காரணமாக வந்து விற்பனை செஞ்சுட்டாங்க. நம்மளும் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறோம். உழவு பழக்கத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு கண்ணுங்க ரெண்டும் தெளிவான கண்ணுகளாக இருக்குங்க. புறமாடு, கைகால் ஊக்கம், வால் சொன்னம், புறமாடு அகலம், வால் அடக்கம், வயிறு தொங்கல் இல்லாமல் நல்ல பருத்தி கொட்டை மேய்ப்பில் தெளிவாக எல்லாரும் இது போல் வச்சுருக்கிறது இல்லைங்க. ஒரு சில நண்பர்கள் தான் வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி நல்லா தரமாக வளர்த்தி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளே வந்து வாங்கிக்கிறோமுங்க. அதுக்கும் உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோம். என்னென்னா ஒரு சிலர் வந்து மாட்டை பராமரிக்க தெரியாமல் ஏதோ இந்த வயலில் இந்த புல்லுகளை பச்சை புல்லுகளை மேய்ஞ்சிக்கிட்டு கொண்டு வந்து வைக்கப்புல் போரில் கட்டிட்டீங்க அப்படின்னா எந்த காலத்துக்கு இந்த மாதிரி தரமாக மாடுகள் வராது. இது ரெண்டும் நம்ம கொடுத்த மாடுங்க தான். இந்த மாதிரி வளர்த்தி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கணக்கு ரெண்டும் வந்து ஒரு ப்ரூஃப் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஒரு சில நண்பர்கள் உங்கள் கொடுத்தா வாங்கணும், நீங்கள் திருப்பி வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து திரும்பி நம்ம வாங்கக்கூடிய அளவுக்கு ஆசைப்பட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு வந்து கண்ணுக்குட்டியில் கொள்ளுன்னு வாங்கிட்டு போகிறாங்க. திரும்பி நம்மளே வந்து வாங்கலாம்னு நினைக்கும் போது அந்த அளவுக்கு மாடு வந்து ஒருத்தருக்கிறதில்ல. ஏன்னா அந்த மேய்ச்சல் பராமரிப்பு அப்படிங்கிறது நிறைய மாறி போயிடுது. இந்த மாதிரி தரமாக வளர்த்தி வச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளும் வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். எந்த ஊர் எந்த மாவட்டத்தில்னாலும் கண்டிப்பாக நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடுவோங்க. இந்த கன்று ரெண்டு உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14.5 புடி வருங்க. சுழி சுத்தம் நம்ம கொண்டு வந்ததுக்கப்புறம் வீடியோ பதிவு போடுறோமுங்க. நீங்கள் 2 நாள் 1 நாள் ஆகும். பார்த்துட்டு நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தெளிவாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க. அதேபோல் நண்பர்கள் வெளியூர் வெளி மாவட்ட நண்பர்கள் அதிக அளவில் கேட்குறது ரெகுலர் ரேஸில் வரக்கூடிய காலையினுடைய வேகம், வண்டி ஓடக்கூடிய இடம், அந்த ரன்னிங் வீடியோ இதெல்லாம் வந்து போட சொல்லி கேட்குறீங்க. அந்த ரன்னிங் வீடியோ அப்படிங்கிறது நம்ம கொங்கநாட்டு பகுதியில் 200 மற்றும் 300 மீட்டரில் தான் வந்து ரேஸ் நடத்துதுங்க. அந்த 200 மற்றும் 300 மீட்டர் ரேஸில் நம்ம வந்து வீடியோ அப்படிங்கிறது ஒன்றா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எடுக்கலாம், இல்லை வந்து ஃபினிஷிங் பாயிண்ட்லேருந்து எடுக்கலாமுங்க. ஆனால் முழுமையாக வந்து வீடியோ கவர் பண்ணக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு அந்த இடத்துல கிடைக்கிறதில்ல. அதனால் வந்து முழுமையான வீடியோ நம்ம போட முடியாத காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே ரேஸ் நடக்குதோ, எந்தெந்த மாதிரி காளைகள் வருது அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன வீடியோ எடுத்து போடுறோம். நீங்கள் பாருங்கள். முடிஞ்சால் அந்த ரேஸ் தொடர்ந்து வண்டி ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் போய் முடிய வரைக்கும் வீடியோ எடுக்க முடியுமான்னு பார்க்குறோமுங்க. அது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணுறோம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வண்டிகள் காளைகள் எப்படி கொண்டு வராங்க, எந்தெந்த மாதிரி மாடுகள் வருது, எந்தெந்த மாதிரி காளைகள் வருது, இது எல்லாமே வந்து நம்ம வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறோமுங்க. வெளியூர் வெளி மாவட்ட நண்பர்கள் அதிக அளவு கேட்குறதுனால இந்த பதிவை நம்ம நினச்சிருக்கிறோம். பாருங்கள். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி காளைகள்லாம் வந்து காங்கேயம் பகுதியில் இந்த மாதிரி பயன்பாட்டுக்கு வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி காளைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து நம்ம இந்த வீடியோ வந்து போட்டிருக்கிறோம். மேலும் நல்ல விற்பனை பதிவில் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா டெய்லியும் 12 மணிக்கு மேலே விற்பனை பதிவு போட்டுட்ருக்குறோமுங்க. நீங்கள் தெளிவுபடுத்தி பார்த்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. காங்கேயம் காளைகளில் வந்து கால்நடையில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா காங்கேயம் மாடுகள், காங்கேயம் காளைக்கன்றுகள், காங்கேயம் கிடாரி கன்றுகள், செவலை, மயிலை, காராம்பசு இந்த மாதிரி நல்ல நல்ல மாடுகள், நல்ல குவாலிட்டியான மாடுகள் கொண்டு வந்து போடுறோமுங்க. வெளியூர் வெளி மாவட்டத்தில் நண்பர்கள் நேரில் வர முடியலனாலும் சேனலை பார்த்து வீடியோவை பார்த்து எடுக்கிற நண்பர்கள் அதிகளவு எடுக்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஜாயிண்ட் வாடகையிலும் நம்ம தெளிவாக சொன்ன மாதிரி பண்ணி கொடுத்துட்றோமுங்க. மேலும் நல்ல பதிவில் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோங்க. நன்றி, வணக்கம்.